இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். தனாவை பார்க்கணும்னு தோணுச்சுங்க, அதான் போனேன். அவதான் கேசரி பண்ணா, உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான். ரகு சாப்பிடுப்பா. எனக்கு பசிக்கலமா. அண்ணா என்னங்க ரகு, என்ன ஜானகி நீ? அவனே தனா மேல கோவமா இருக்கான். இப்ப வந்து தனா செஞ்சான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தா அவன் கோவப்பட மாட்டானா? இல்லத்த, அவரு சாப்பிடுவாருன்னு நினைச்சேன். இப்ப பார், ஒரு வாய் கூட சாப்பிடாம அவன் அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். அத்த அத்த அத்த, எங்க நீங்க சாப்பிடலையா? அண்ணனே சாப்பிடல, எனக்கும் வேண்டாம். மச்சான், என்ன இந்த வீட்ல ஆளாளுக்கு எந்திரிச்சு போறாங்க? ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும், ஆளாளுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன இப்ப நீங்களும் எழுந்து போக போறீங்களா? இப்ப போற மாதிரி போயிட்டு அப்புறமா தனியா வந்து சாப்பிடுவோம். அப்பதான் நமக்கும் ஒரு கௌரவமா இருக்கும். அண்ணா. போய் சாருவை எழுப்பு. பார்வதி, என்னம்மா இது? பாவம், அவ சாப்பிடவே இல்ல. என்ன பெரியம்மா இப்படி ஆயிடுச்சு? நான் அப்பவே சொன்னல மாயா, நம்ம மாட்டி போன. இப்ப பாரு, அவரு பாட்டுக்கு அவரு எந்திரிச்சு போயிட்டாரு. யாருமே சாப்பிடல. ஐயோ, பசிக்குதே, முடியலையே. அம்மா, பசி வயித்த கிள்ளுதே, சமாளிக்க முடியாது போல் இருக்கே. பசி உயிர் போகுதே. ஐயோ, இங்க ஒருத்தன் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்க, இங்க ஒருத்தி இப்படி காண்டா மிருக மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? ஏய், எந்திரி 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 எந்திரி, முதல்ல எந்திரி. ஏங்க ஏங்க, நான் ஒண்ணு தூங்கலங்க, முழிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்கேன். அப்ப தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தியா நீ? நீங்க இப்படி புரண்டு புரண்டு படுத்தா நான் எங்க தூங்குறது? பத்மா, எனக்கு பசிக்குது பத்மா. என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் மட்டும் என்ன வயிறு முட்டை சாப்பிட்டுட்டா படுத்திருக்கேன்? நானும் சாப்பிடாம தானே இருக்கேன். இங்க பாருங்க, அண்ணன் சாப்பிடாம இருக்காரு. வீட்டுல இருக்கிற யாருமே சாப்பிடக்கூடாது. இத பாரு, நான் எப்போதும் என் வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தவட்டி. இது வரைக்கும் நான் சாப்பிடாம தூங்குனதே இல்லடி. ஐயோ, எனக்கு பசியில உயிரே போகுதுடி. சாப்பாடு போடுறி. எனக்கும் தான் பசிக்குது, தூக்கம் வரல. பேசாம படுத்து தூங்குங்க. பத்மா பத்மா, நான் போய் கொஞ்சமா போய் சாப்பிட்டு வந்துட்டா. இங்க பாருங்க, அண்ணனே சாப்பிடாம இருக்காரு. நம்ம யாருமே சாப்பிடக்கூடாது. பேசாம தூங்குங்க. ஏடி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரோசம் கோபத்தை எல்லாம் சோத்துலதான் காட்டுவீங்களா? அடியே, நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி. என் வயிறு போட்டு கிள்ளுதுடி. உள்ள கடமுடன்னு சத்தம் கேக்குது, உனக்கு கேட்கல? அடியே, வஞ்சனை இல்லாம வளர்த்த உடம்புடி. வளர்ந்த வரைக்கும் எல்லாம் போதும், பேசாம தூங்குங்க. உனக்கு தூக்கம் வந்துருமா? பசிக்காதா? எப்படி தூங்குவ? தோ இப்படிதான் தண்ணி குடிச்சா பசி போகும். நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. இந்தாடி. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். பேசாம படுங்க. பசி தாங்க முடியலையே. ஒருவேளை சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு பாருங்க. மாமா, அதெல்லாம் பார்த்தா முடியுமா? வாங்க, வந்த வேலையை பாப்போம். வந்தமா சாப்பிட்டமா போனமா இருக்கணும். வாங்க போவோம், வாங்க வாங்க. மச்சான், யாரோ 2 பேர் அங்க நிக்கிறாங்க மச்சான். அட, நம்ம வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட வர்றானுங்களா? மச்சான், இவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறோம். வழி பண்ணாம விட கூடாது. வாங்க மச்சான், வாங்க. அடிச்சு மண்டைய உடைச்சிருவோம் மாமா. வாங்க. ஏய், திருட
ஐயா நீங்களா? மச்சான் ஆ? இவங்க திருடங்க இல்ல திருடிங்க. ரெண்டுத்துக்கு முழிய பாத்தீங்களா? ஏய் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ம், ஏய் நீ உள்ள தூங்கிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இங்க வந்து சாப்பிடுற? வயிறு பசிச்சுது அதனாலதான். ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? பஸ் டிக்கெட் எடுக்க வந்தோம். ஏண்டி எங்களுக்கு பசிக்காதாடி? ஏண்டி ரூமுக்குள்ள ஏதோ பெரிய ஜான்சி ராணி மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசுன, இங்க வந்து நல்லா மூக்கு பிடிக்க அமிக்கி அமிக்கி தின்னுகிட்டு இருக்க. ஆ? இப்ப என்ன, நீங்களும் வேணா வந்து சாப்பிடுங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளுங்க. அட, அது யாரு? எங்க அங்க ஏதோ சத்தம் கேக்குது. யாரு? யாரா இருக்கும்? யாருன்னு பாத்துட்டு வரேன் இருங்க. ஐயோ அண்ணன் வந்திருக்காரு. ஐயோ. மச்சான் மச்சான், ஒருவேளை அவரு சாப்பிட வந்திருப்பாரோ? ஐயே, சீ, அண்ணெல்லாம் ஒண்ணும் அப்படி வரமாட்டாரு. இங்க பாருங்க, இப்படி கையில தட்டோட சோறோட நம்மள அண்ணன் பார்த்தாரு, சும்மா சாட்டை எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசிக்குருவாரு. வாங்க போயிடலாம், வாங்க வாங்க. இது மச்சான். ஐயோ ஐயோ, இப்ப ஏங்க, வேற. அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான், பேசாம இருங்க. அப்ப எங்களுக்கும் பசிக்கும்ல, நாங்க என்ன பண்றது? ஷோ, மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க, சாப்பாடு போட்டுட்டு வாங்க, போங்க. ஏய், கொஞ்சம் நகருங்க. வாங்க மச்சான். சரி வாங்க வாங்க.